மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித பாத்திமா அன்னை ஆலய 2ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் இறைமக்கள் மற்றும் திருப்பயணிகள் அனைவரையும் புனித அந்தோணியார் மண்டல அன்பியங்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியின் இறை சிந்தனை அன்னையின் பொறுமையும் புரிதலும். இன்றைய முதல் வாசகத்தில் யோபு தனக்கு ஏற்பட்ட அனைத்து இன்னல்களையும் பொறுமையோடு ஏற்றவராய் ஆண்டவரின் பால் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவரும் அவருக்கு பின்னைய நாள்களில் மிக்கவே ஆசி வழங்கினார். எருசலேமில் பாஸ்கா விழா நாட்கள் முடிந்து இயேசுவின் பெற்றோர் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். 3 நாள்களுக்கு பின் இயேசுவை கோவிலில் கண்டு வினவிய போது அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றபோது மரியா பொறுமையுடன் அந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். பின்னர் இயேசுவின் இறைத்திட்டங்களை முன்னெடுத்து செல்ல காரணமாயிருந்தார். ஆகவே நாமும் யோபுவைப் போல அன்னை மரியாவைப் போல நமக்கு பல்வேறு இன்னல்களும் இடுக்கண்களும் வரும்போது ஆண்டவரிலேயே திடமான நம்பிக்கை கொள்ள தேவையான அருளை பெற்றிட இத்தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். பாதுகாக்கக்கூடிய பரிந்து பேசக்கூடிய புனித பாத்திமா அன்னையினுடைய 2வது திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய புனித அந்தோணியார் மண்டல இறைமக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இதய நற்கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு அன்னையிடம் இருக்க வேண்டிய மிக சிறந்த பண்புகள் பொறுமையும் புரிதலும். புரிதல் இருந்துவிட்டால் பொறுமை தானாக வந்து விடுகின்றது. ஆண்டவரை பற்றியும் தன்னை பற்றியும் அன்னை இறைவார்த்தை வழியாக கபிரியேல் வானதூர் வழியாக புரிந்து கொள்ளுகிறாள். எனவே வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அவள் எதிர்மறையாக விரும்பத்தகாததாக எதிர்பார்த்ததை விட ஏமாற்றம் வலி துன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறாள். தம் மகனை புரிந்து கொள்ளுகிறாள். எலிசபெத் அம்மாளை புரிந்து கொள்ளுகிறார். கானாவூர் திருமண வீட்டாரை புரிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய மகனின் சீடர்களை புரிந்து கொண்டு பொறுமையோடு அவர்களுக்கு உதவி செய்கிறார், ஒத்துழைக்கிறார், அவர்களை வழிகாட்டுகிறார், உற்சாகமூட்டுகிறார். நம்மிலும் இந்த புரிதலும் பொறுமையும் நமது வாழ்வில் ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும் என்று இந்த இறைபலியில் நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வாழ்வளிக்கும் நல்ல இறைவன், இந்த உலகில் நாம் பிறருக்கு எதிராக நம்மை வழி நடத்தும் கடவுளுக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க பாத்திமா தாயின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஏவாறு அவரது ஆற்றல் மிக்க பரிந்துரையால் நாங்கள் நமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டு நூலில் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக யோபு வாழ்ந்து வந்தார். அவர் செல்வர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான். இதனால் யோபு மக்களை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார். இருப்பினும் அவர் கடவுளை தூற்றினார் இல்லை, கடவுளுக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்து வந்தார். அதனால் ஆண்டவர் யோபுக்கு முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் அதிகமாக செல்வ சிறப்புகளையும் குழந்தை செல்வங்களையும் கொடுத்து ஆசி வழங்கினார் என்பதனை விளக்கும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். என் கண்களே உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வசனங்கள் 1 முதல் 3, 5 முதல் 6 மற்றும் 12 முதல் 17 முடிய. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2வது மகளுக்கு ஹெட்டிசியா என்றும், 3வது மகளுக்கு ஹெரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்தது இல்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தேனே. இல்லாமல் இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10, ஆண்டவருடைய வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு இயேசு, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காவல் கிணறை காவல் காக்கும் பாத்திமா அன்னைக்கு நன்றி புகழிசைக்க இங்கு இருக்கக்கூடிய இந்த அன்னையை பார்த்து செல்லும் யாவருக்கும் விபத்தின்றி வழிநடத்தும் அன்னைக்கு புகழ் பாட இந்த காவல் கிணறு விளக்கிலே அன்னைக்கு மகுடம் சுட்டுவதற்காக அவளின் அன்பு மகனாய் மகளாய் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இன்று ஒரு அழகான விதை விருட்சமாக, அதாவது அன்னையினுடைய பொறுமையும் புரிதலும் என்ற இந்த விதையானது விருட்சமாக மாற எப்படிப்பட்ட நிலையில் இந்த விதை மாற வேண்டும், எப்படி இந்த பொறுமை என்ற புரிதல் விருட்சமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இந்த சிந்தனையானது
புடமிட நம்மை அழைக்கின்றது. இத்தருணத்திலே அன்னையின் மகனாய் மகளாய் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த சிந்தனையிலே ஒரு சில எண்ணங்களை மட்டும் உங்களோடு இட்டுச் செல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி இருவரும் கவுன்சிலிங்காக வந்திருந்தார்கள். அந்த வந்த நேரத்திலே அந்த கணவர் என்னை பார்த்து மிக அழகாக சொன்னார், ஃபாதர், ஒரு காலத்தில் பொறுமை என்றால் என்ன விலை என்று கேட்டேன். பொறுமை என்றால் என்ன விலை என்று கேட்டேன். அந்த பொறுமை என்பது என்னிடம் பிறந்த நாளிலிருந்தே கிடையாது என்று என்னுடைய பெற்றோர்கள் சொல்லுவார்கள். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியும் அதை தான் சொல்லுவாள். ஆனால் இன்று நான் என்னுடைய மனைவியை விட மேலான ஒரு பொறுமைசாலியாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், எப்படி திடீரென்று இந்த பொறுமை உங்களுக்கு வந்தது? யார் உங்களுக்கு இந்த பொறுமையை கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், வேறு யாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி தான். மனைவி எப்படி இந்த பொறுமையை கற்றுக் கொடுக்க முடியும் என்று அடுத்த கேள்வியை கேட்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, ஃபாதர், எங்கேயாவது திடீரென வெளியே போக வேண்டும், வா போலாம் என்று அழைப்பேன். அவள் எடுக்கின்ற நேரம் அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம். ஏன் என்று கேட்டால், தலையிலே கிளிப்பு மாட்ட வேண்டும், என்னை நான் அழகுபடுத்த வேண்டும், அந்த பின்னலை சரியாக மாட்ட வேண்டும், குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எனக்கு ஆகும். திடீரென வா என்று அழைத்தால் அரை மணி நேரம் என்னை காக்க வைத்துக் கொண்டிருந்தால், இப்படி பல மாதங்கள் காத்து 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 இப்போது அவளை விட பொறுமைசாலியாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லுவார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பொறுமையும் புரிதலும் என்ற இந்த சிந்தனையை அன்னை மரியாளுக்கு நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது, இந்த அன்னை மரியாள் இந்த பொறுமையை பற்றி மிக அழகாக நம்மோடு பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் திருத்தப்பட்ட மறைக்கல்வி நூல் இந்த பொறுமையை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோமேயானால், பொறுமை என்றால் 2 நிலைகளில் வெளிப்பட வேண்டும் என்று நம்முடைய மறைக்கல்வி நூல் கற்றுத்தருகிறது. முதலாவதாக, இந்த பொறுமை என்பது பிறரோடு நாம் பேசுகின்ற பொழுது அல்லது பிறரோடு நாம் பழகுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை. இது மறைக்கல்வி நூல் கற்றுத்தரக்கூடிய பொறுமை. அதாவது, நான் என்னுடைய நண்பர்களோடு பேசுகிறேன், அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு பேசுகிறேன், அல்லது வெளியே இருப்பவர்களோடு நான் பேசுகின்ற பொழுது அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை நான் கேட்க வேண்டும். அதில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், எடுத்தெறிந்து பேசுவதல்ல. ஆகவேதான் அந்த பேச்சிலே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இது பொறுமை. இரண்டாவதாக, மீண்டும் இந்த மறைக்கல்வி நூல் சொல்லுகிறது, பொறுமை என்பது எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு செய்து முடிப்பது. ஒரு காரியத்தை நாம் தொடங்கினால் அல்லது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினால் அதை விடாமுயற்சியோடு செய்து முடிப்பது பொறுமையினுடைய ஒரு அளவுகோல், பொறுமையினுடைய ஒரு குறியீடு என்று மறைக்கல்வி நூல் சொல்லுகிறது. கண்டிப்பாக இது உண்மை. காரணம், ஒரு சில நேரங்களிலே நாம் செயல்களை செய்ய ஆரம்பிப்போம், ஒரு சில திட்டங்களை தீட்ட ஆரம்பிப்போம். ஆனால் முன் செல்ல 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 அதில் ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள் அல்லது அதில் வரக்கூடிய போராட்டங்கள் அல்லது அதில் வரக்கூடிய ஒரு சில வேதனையான நிகழ்வுகள் நம்மை முன் செல்ல விடாமல், எதற்காக நான் ஆரம்பித்தேன், ஏன் நான் ஆரம்பித்தேன் என்று பாதியிலே விட்டு விடுவார்கள். இது பொறுமை அல்ல. பொறுமையோடு இருப்பவர்கள் செய்ததை செய்து முடிப்பார்கள் என்று மறைக்கல்வி நூல் நமக்கு சொல்லித் தருகிறது. புனித பிரிஜித் ஏஞ்சல் என்ற அந்த புனிதை மிக அழகாக சொல்லுவார்கள், அன்னையிடம் இருந்த இந்த பொறுமை என்பது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தான் அனுபவித்த அந்த வேதனைகளுக்கு மத்தியில் இரக்கத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பொறுமையினுடைய தியாகியாக மாறினார்கள். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு அனுபவித்த அந்த வேதனைகளை எல்லாம்
இரக்கம் நிறைந்த நெஞ்சோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று புனித பிரிஜித் ஏஞ்சல் மிக அழகாக சொல்லுவார்கள். விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொறுமையை பற்றி தந்தையாகிய கடவுள் விடுதலை பயணம் 35ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் பொறுமை உள்ளவர், நீண்ட பொறுமை உள்ளவர், அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொன்னால் விவிலியத்தில் பல இடங்களில் நாம் இதை பார்க்க முடியும். கடவுள் எவ்வாறு நீண்ட பொறுமையாக இருக்கிறார் இதைதான் இதை பார்க்கின்ற பொழுது பவுலடியார் எழுதிய புத்தகத்திலும் சரி, அதோடு யோவான் எழுதிய அந்த நூலிலும் சரி, அல்லது பேதுரு எழுதிய நூல்களிலும் சரி, இந்த பொறுமையினுடைய நிலையை பற்றி அதிகமாக குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கலாம். அதில் பேதுரு மிக அழகாக சொல்லுவார். அவர் எழுதிய அந்த கடிதத்திலே இந்த பொறுமையை பற்றி ஒரு அளவுகோல், அதாவது கடவுள் நோவாவை பார்த்து சொல்லுவார், நீ எனக்காக ஒரு பேழை செய், அதாவது உனக்காக நீ ஒரு பேழை செய்ய வேண்டும். அந்த பேழை செய்வதற்கு பல ஆண்டுகள் பிடித்தது. அந்த பேழை செய்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஏராளமான மக்கள் எதற்காக இந்த பேழையானது செய்யப்படுகிறது, என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறது என்று வந்து கேட்கிறார்கள் நோவாவிடம். ஆனால் இந்த நோவாவிடம் கேட்கின்ற நேரத்திலே கடவுள் என்னிடம் சொன்னார் பேழை செய்ய வேண்டும், ஆகவே நான் செய்கிறேன் என்று இவர் சொல்லுவார். விவிலியம் என்ன சொல்லுகிறது என்றால் கடவுள் பொறுமையோடு காத்திருந்தார். பல ஆண்டுகளானது இந்த நோவா பேழை செய்வதற்கு பல ஆண்டுகளானது. கடவுள் அந்த நாட்கள் வரை பொறுமையோடு காத்திருந்தார். விவிலியம் சொல்லுகிறது பொறுமையோடு காத்திருந்த ஆண்டவரை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவேதான் எல்லோரும் செத்து போனார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. காரணம், ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். தந்தையாகிய கடவுளும் அதே போல பொறுமையாக இருந்தார். அதை தன்னுடைய மகனிடம் கொடுத்தார். மகனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமையை தான் கடைபிடித்தார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணிடம் அதை நாம் பார்க்க முடியும். அந்த நிகழ்விலே ஆண்டவர் பொறுமையோடு இருந்து அந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கிறார். இது இயேசுவிடம் இருந்த பொறுமை. அதோடு மட்டுமல்ல, தூய ஆவியானவருடைய 12 கனிகளில் ஒரு கனியாக இருப்பது இந்த பொறுமை. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட நம்முடைய தாய் மரியா, தூய ஆவியாரால் வழி நடத்தப்பட்ட நம்முடைய தாய் மரியா இதே பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதே பொறுமையோடு இருந்த அந்த புரிதலை அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் 3 நிலைகளில் காண முடியும், கற்றுக்கொள்ளவும் முடியும். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கானாவூர் திருமண வீடு. இந்த கானாவூர் திருமண இல்லத்திலே அன்னையினுடைய அந்த பொறுமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்று நாம் பார்த்தோமேயானால் விவிலியம் சொல்லுகிறது, அந்த திருமணத்திற்கு முன்னரே அன்னை மரியாள் அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார். திருமணம் நடைபெறுவதற்கு 3 நாட்கள் முன்னரே அன்னை மரியாள் அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த திருமண வீட்டினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அன்னை மரியாள் சரியாக நுட்பமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கவனித்துக் கொண்டிருந்த நிலை இப்படி நாம் பார்க்க முடியும். எவ்வாறெனில், நமக்கு தெரியும், சில்லறை காசு நம்முடைய பாக்கெட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். சில்லறை காசு, இந்த சில்லறை காசு என்ன செய்யும் அப்படின்னா, சிறிது நடந்தாலே சலச்சலக்க ஆரம்பிக்கும். அப்ப பார்க்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், இதோ இவர் நடக்கிறார், இவரிடம் காசு இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதே நேரத்திலே அந்த காசு, பணம் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கின்ற பொழுது அது அமைதியாக இருக்கும். எதற்கு விலை அதிகம் என்றால், சில்லறை காசுக்கல்ல, அந்த தாளுக்கு தான் மதிப்பு அதிகம். அதே போல இங்கு அன்னை மரியாள் சில்லறை காசை போல சில்லறைத்தனம் செய்யவில்லை. மாறாக மதிப்பு மிக்க இந்த தாளை போல இந்த இடத்திலே அன்னை தன்னை வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். காரணம், திடீரென ரசம் தீர்ந்து விடுகிறது. ரசம் தீர்ந்தவுடனே அங்கே ஒரு இக்கட்டான சூழல்.
என்ன செய்வது என்று கையை பிசைகிறார்கள், ஆங்காங்கே ஓடுகிறார்கள். இதோ இதனால் ஒரு ஆபத்து வந்துவிட்டது அல்லது ஏளனம் வந்துவிட்டது, பிறர் என்ன சொல்லுவார்கள் என்ற ஒரு படபடப்பு. இந்த நேரத்திலே அன்னை மரியாள் அவர்களோடு சேர்ந்து படபடக்கவில்லை. அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாள் பொறுமை இழந்து போகவில்லை. மாறாக பொறுமையோடு அந்த இடத்திலே என்ன செய்யலாம் என்று அவள் யோசிக்கிறாள். இந்த இடத்திலே என்ன செய்யலாம் என்று அன்னை மரியாள் யோசிக்கிறார். ஆகவேதான் புனித அல்போன்ஸ் மிக அழகாக சொல்லுவார், பொறுமை ஒருவரை புனிதராக்கும். பொறுமை ஒருவரை புனிதராக்கும். அன்னை மரியாளை இங்கு இந்த பொறுமை புனிதராக்கியது காரணம், அன்னை மரியாள் அந்த இக்கட்டான சூழலிலே அவள் புரிந்து கொள்கிறாள். ஒருவேளை அதிகமான மக்கள், அழைப்பை விட அதிகமான மக்கள் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் வேலை செய்தவர்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த திருமண வீடானது நெருக்கடியான ஒரு ஏழை வீடாக இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் உரிய அந்த பொருளை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் அன்னையினுடைய மனதை சிந்திக்க வைக்கிறது. ஆகவேதான் பொறுமையோடு இருந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள். ஆலோசித்துதான் தன்னுடைய மகனிடம் அழைத்து செல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பொறுமை இல்லை என்றால் தெளிவு வராது, தெளிவு இல்லை என்றால் புரிதல் வராது, புரிதல் இல்லை என்றால் அந்த இடத்திலே சண்டையும் சச்சரவும் தான் வரும். காரணம், இந்த புனித அல்போன் சொன்னது போல பொறுமை உங்களை புனிதராக்கும் என்று சொன்னால், பொறுமை இருக்கின்ற இடத்திலே கோபம் இருக்காது, பொறுமை இருக்கக்கூடிய இடத்திலே பொறாமை இருக்காது. பொறாமை இருக்கக்கூடிய இடத்திலே கண்டிப்பாக பூசல் இருக்கும். இங்கு அன்னை மரியாள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அந்த இடம் கோபத்தின் இடமாக, சண்டை சச்சரவுகளின் இடமாக அந்த இடம் மாறவில்லை. புரிந்து அதை செய்து கொடுத்தாள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலும் பலவிதமான நிகழ்வுகளை நாம் நடத்துகின்றோம். நம்முடைய வீட்டிலும் ஏராளமான விசேஷங்கள் நடைபெறுகிறது. திருமணமாக இருக்கலாம், காதுகுத்து நிகழ்வுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நாமும் உறவுகளை அழைக்கின்றோம். உறவுகளை அழைத்து நம்முடைய மனதை, நம்முடைய விருந்தையும் உறவையும் வளர்ப்பதற்காக அவர்களோடு இணைந்து விழாவை கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த இடத்தில் ஏராளமான மக்கள் வந்த இடத்தில் அந்த அழைத்தவரால் எல்லோரிடமும் ஒரே போல பழக முடியாது, பேச முடியாது, எல்லோரையும் ஒருபோல கவனிக்க முடியாது. இங்கேதான் சண்டையும் சச்சரவும் ஆரம்பிக்கிறது. நான் யார்? என்ன அழைத்த என்னை இப்படி பாராமுகமாய் விட்டுவிட்டானே, ஏன் அடுத்த நாள் அல்லது அடுத்த நிகழ்வுக்கு நான் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை? அழைத்த என்னை மரியாதை செய்யாமல் நிற்க வைத்தார்களே என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை? திருமண வீடு அல்லது நல்ல நிகழ்வுகளை சண்டையினால் குழப்பத்தை உருவாக்கி அந்த இடத்தை கலாபரமாக்கக்கூடிய எத்தனை மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்காகவே ஒரு சில மனிதர்கள் பிறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாள் இவர்களை பார்த்து சொல்லுவது, நல்ல நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளாகவே இருக்கட்டும். உங்களை அவர்கள் கவனிக்க தவறினால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த நெருக்கடியான சூழலை நீங்கள் புரிந்து உணர்ந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அங்கு ஏற்பட்ட அந்த நிலை உங்களுக்கு வருத்தத்தை தராது, அன்னை மரியாளை போல. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமையோடு கூடிய புரிதலை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், ஆம் என்று சொன்ன வார்த்தை. இந்த ஆம் என்று சொன்ன வார்த்தையை நாம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. காரணம், இந்த ஆம் என்ற வார்த்தையிலே ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த ஆம் என்ற வார்த்தையிலே ஏராளமான சிந்தனை கருவூலங்கள் இருக்கிறது. இந்த ஆம் என்ற வார்த்தையிலிருந்து ஏராளமான உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆம் என்று அன்னை மரியாள் சொல்லுவதற்கு முன்னால் அன்னை மரியாளுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அன்னை மரியாளுக்கு என்ன புரிதல் இருந்தது என்றால், யூத கலாச்சாரத்தின்படி
திருமணத்திற்கு முன்னரே அந்த நிச்சயார்த்தமாகும் திருமண நிச்சயார்த்தம். இந்த நேரத்தில் இந்த நிச்சயார்த்தம் என்பது சாதாரணமாக நம்முடைய நாட்டில் நடப்பது போன்ற நிலை கிடையாது. இது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நிலை. இன்று மலேசியா நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்னரே அவர்கள் ஒரு நிச்சயார்த்தம் செய்வார்கள். இந்த நிச்சயார்த்தம் முடிந்தவுடன் அரசிடம் சென்று பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு செய்த பிறகுதான் அவர்கள் குருவை தேடி வர வேண்டும், ஆலயம் வர வேண்டும், ஆலயத்திலே கொடுத்து அதன் பிறகுதான் திருமணம் நடக்கும். இந்த நிச்சயார்த்தம் முடிந்த பிறகு அவர்கள் செய்த அந்த நிச்சயார்த்தம் முடிந்த பிறகு அவர்களிடையே ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்துக்குட்பட்டு தான் அதை பிரிக்க வேண்டும். இன்றும் மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு நிலை. இன்று அதே நிலைதான் அன்று நாம் பார்க்கிறோம். சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில்தான் இங்கே இந்த நிச்சயார்த்தம் முடிகிறது. அதன் பிறகுதான் தெரிய வருகிறது கணவருக்கு, இதோ திருமணத்திற்கு முன்னரே இவள் கருத்தாங்கி இருக்கிறாள். அன்னை மரியாளுக்கு தெரியும். என்ன தெரியும் என்றால், திருமணத்துக்கு முன்னரே நான் கருவுற்றிருந்தால் என்னுடைய கணவர் என்னை பற்றி என்ன பேசுவார், அல்லது இந்த சமூகம் என்ன பேசும், ஒருவேளை என்னை நடத்தை கெட்டவள் என்று சொல்லலாம், கல்லால் எரியலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மரியா புரிந்துதான் ஆம் என்று சொல்லுகிறார். புரிந்துதான் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். கணவருடைய அந்த வார்த்தை வந்த பிறகும் வரைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற நிலை வந்த பொழுதும் அவர் அவசரம் காட்டவில்லை. ஐயோ இது எப்படி அல்ல என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருந்தார். அதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது. யோபு பொறுமையோடு இருந்தது போல இந்த தாய்மரி அந்த வியாகுலத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருந்தார். கடவுள் என்னை அழைத்தார், கடவுளுக்கு நான் ஆம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியெனில் எனக்கு ஏற்பட்ட இந்த இழுக்குக்கு கடவுள் அவருக்கு பதில் சொல்லுவார். ஆகவே நாம் பொறுமையோடு இருப்போம் என்று இறுதி வரை பொறுமையோடு இருந்தார். ஆகவேதான் அந்த பொறுமையும் புரிதலும் இருந்த காரணத்தினால் ஆண்டவர் யோசேப்போடு பேசக்கூடிய நிலையையும் ஒரு தாயாய் இந்த அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள சூழலையும் நாம் பார்க்க முடியும். இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த புரிதல், குடும்பங்களிடையே புரிதல் என்பது எட்டா கனியாய் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். கணவன் மனைவி அல்லது உடன்பிறப்புகளிடையே இந்த பொறுமை என்ற பண்பானது இன்று காலம் கடந்த ஒரு நிகழ்வாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் தேவையற்ற விவாகரத்துக்கள், தேவையற்ற பிளவுகள், தேவையற்ற பகைமை உணர்வுகள், ஒரே வீட்டில் இருந்தும் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை. காரணம், குடும்பத்திலே கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை உட்கார்ந்து பேசக்கூடிய நிலை அல்ல. இந்நிலை இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சூழல்கள். அன்னை மரியாள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தார்கள். இன்று நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். அந்த புரிதலும் அதோடு இணைந்த அந்த பொறுமையும் நம்முடைய குடும்பங்களுக்கும் வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொறுமையை எங்கே நாம் பார்க்க முடியும் என்றால், சிலுவை பயணத்தில். என் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை பயணத்திலே அன்னை மரியாள் வீரத்தாயாக பொறுமையின் சிகரமாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே இரண்டு நிகழ்வுகளை நாம் சுட்டி காட்டலாம். புனித தெரசா இவ்வாறு சொல்லுவார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சிறியவற்றில் பொறுமையோடு இருப்பவர்கள் பெரிய காரியங்களை செய்ய ஆற்றலையும் வல்லமையையும் பெறுவார்கள். சிறிய காரியங்களில் பொறுமையோடு இருப்பவர்கள் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையையும் பெறுவார்கள் என்று புனித தெரசா சொல்லுவார்கள். கண்டிப்பாக இதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். சிலுவை சுமந்து சென்ற தன்னுடைய மகன், அந்த மகனோடு இணைந்து சென்ற இந்த தாய் அந்த வேதனையை கண்டு பதறினாலும் அதை உள்ளத்திலே தாங்கினாள். அதேதான் வியாகுல தாயாய் அந்த மகனை தன்னுடைய மடி மீது சுமந்த அந்த தருணத்திலே அந்த பொறுமையினுடைய நிலையை நாம் அங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய வயிற்றிலே நான் பெற்ற இந்த மகன், என்னுடைய வயிற்றில் பெற்ற மகன் இதோ மடியிலே குழந்தையாய் தாலாட்டு பாடிய மகன், என் உயிரற்ற
உடலாய் தன்னுடைய மடியிலே கிடப்பதை இந்த பார்த்த தாய்க்கு எந்த அளவுக்கு வேதனை வந்திருக்கும் பாருங்க. அந்த வேதனைகளை எல்லாம் அவள் தாங்குகிறாள். இந்த மகனை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார்? இந்த உலகத்திற்காக கொடுத்தார். இந்த உலகிற்காக கொடுத்த இந்த மகன் இன்று இதோ சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்து அவள் உடைந்து போனாலும் பொறுமையோடு தாங்குகிறாள். ஆகவேதான் வீரத்தின் தாயாக அவள் திகழ்ந்தாள். ஆண்டவரிடம் அவள் கேட்கவில்லை, ஏன் இந்த மகனுக்கு இந்த நிலை என்று கேட்கவில்லை. மாறாக இந்த மகனுக்கு இது தேவை, ஆண்டவருடைய திட்டம் என்று அதை ஏற்றுக்கொண்டாள். பொறுமையின் இலக்கணத்தை பெற்றுக் கொடுத்தாள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கைது செய்த நேரத்திலே சிலுவை பயணத்திலும் அவரோடு செல்லவில்லை. காட்டி கொடுத்தார்கள், மறுதலித்தார்கள், ஓடிப்போனார்கள். இவர்களை எல்லாம் அரவணைத்த தாய் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. என் மகனை விட்டு ஓடிப்போனாயே, என் மகனை காட்டி கொடுத்தாயே என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. அரவணைக்கிறாள். அரவணைத்து அவர்களோடு இருந்தாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இதுதாங்க பொறுமையினுடைய இலக்கணம். இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த பொறுமையை கையாண்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையினுடைய வீரம் எவ்வாறு இருக்கிறது? விவிலியத்தில் பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். ஒரு எடுத்துக்காட்டு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். பைபிளிலிருந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தை சொல்லுகிறது, வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க முடியும். வலிமை உடையவரை விட பொறுமை இருக்கக்கூடியவர் தான் இந்த உலகையும் வீட்டையும் காக்க முடியும் என்று விவிலியம் சொல்லுகிறது. என்னிடம் வலிமை இருந்து பொறுமை இல்லை என்றால், என்னிடம் வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் நான் செய்யலாம் என்ற நிலை இருந்தும் என்னிடம் பொறுமை இல்லை என்றால் அந்த இடத்திலே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வராது, கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நடக்காது. வலிமையோடு இருந்த அந்த பொறுமை வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நிலை இன்று நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்றவர்களாக அன்னையிடமிருந்த இந்த பொறுமையும் புரிதலும் இன்று என்னுடைய வாழ்வாக, என்னுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையும் புரிதலும் வேண்டுமென்று ஆண்டவர் அன்னை மரியாளின் வாயிலாக ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி அருளுபவரே அன்பு இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலன் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை பயனுள்ள வகையில் நிறைவேற்றவும், மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், பண்பாட்டில் மென்மேலும் வளரவும், வேற்றுமை களைந்து ஒற்றுமையுள்ள மக்களாய் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் இலக்கணமான எம் இறைவா, இறுதி மூச்சு வரை பொறுமையோடு இருந்து உம்மை வெறுத்தவர்களையும் பகைத்தவர்களையும் உமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியவர்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மன்னிக்கும் மனதை எமக்கு தாரும். அந்த தூய வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை எளிதாக கடந்து வர பொறுமை என்னும் தூய ஆவியாரின் கொடையை அதிகமாக எம்மேல் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறை மகிழ்ச்சியின் ஊற்றான இறைவா,
பிறரின் சூழ்நிலைகளை தேவைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே உறவுகளுக்கு இடையே ஏற்படும் விரிசல்களுக்கு காரணம் என்பதை உணர்ந்து பிறரை புரிந்து கொண்டு நல் உறவை வளர்க்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரமழை பொழியும் எம் இறைவா, கடும் வெப்பத்தினால் அவதியுற்ற வேளையில் மழையை அனுப்பியுள்ளீர். விவசாயம் செழிக்க போதிய மழை இல்லாததால் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள். அவர்களில் வாழ்வாதாரம் பெருக வான்மழையை அபரிதமாக பொழிந்து விவசாயிகளின் மனம் குளிர செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிக்கின்ற பொழுது 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரத்தில் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, மன தளர்ச்சியுள்ளவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவுற்றோருக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாய் இருங்கள். எல்லோரோடும் பொறுமையாய் இருங்கள் என்ற அந்த பண்பை இறைவன் நமக்கு தர வேண்டுமென்று ஒரு நிமிடம் மௌனமாக ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, பொறுமையும் புரிதலும் என்ற இந்த பண்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையோடு இருக்கும் பொழுது அதனுடைய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவை தரும் என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். கோபமும் பழி வாங்கக்கூடிய உணர்வுகளும் எங்களுடைய இல்லத்திலிருந்தும் எங்களுடைய உள்ளத்திலிருந்தும் வெளியேற வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். அன்னை மரியாள் பொறுமையின் சிகரமாய், பொறுமையின் தாயாய் இவ்வுலகில் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பொறுமையின் சிகரமாய் இருக்கக்கூடிய நிலையை தருவீராக. குடும்பத்திலே உறவாடுகின்ற பொழுதும், குடும்ப உறவுகளோடு பேசுகின்ற பொழுதும், அயலாரோடு பேசுகின்ற பொழுதும், விருந்துகளுக்காக உறவுகளை தேடி செல்லுகின்ற பொழுதும் இந்த பொறுமை என்ற கனியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி தருவீராக. ஆண்டவரே, பொறுமை இழந்து போன நிலையில் ஏற்படக்கூடிய அபாயங்கள், பொறுமை இழந்து போன நிலையிலே வரக்கூடிய உறவு விரிசல்கள், பொறுமை இழந்து போன நிலையிலே வரக்கூடிய போராட்டங்கள், மனக்கசப்புகள் அனைத்திலிருந்தும் இந்த நாளிலே ஒரு விடுதலையை எங்களுக்கு தருவீராக. பொறுமை இன்றி இழந்து போன உறவுகளை நாங்கள் மீண்டும் இணைத்து வரக்கூடிய, ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தருவீராக. புனித அல்போன் சொன்னது போல, பொறுமை உள்ளவர்கள் புனிதர்களாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையைப் போல ஆண்டவரே, இந்த உலகத்தில், இந்த குடும்பத்தில் வாழும் இடத்தில் நாங்களும் புனிதர்களைப் போல வாழக்கூடிய அந்த வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உமக்கே
சகோதர சகோதரிகளே, பொறுமையும் புரிதலும் உள்ளவர்களாக வாழ நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைக்கு நலன்களுக்காகவும் முழு கையேந்தி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித மாத்திமா அன்னையினுடைய விழாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்திருக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் நம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நமக்காக நெருக்கப்பட்ட ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே வல்லமையாய் கடந்து வர இருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை மட்டும், விண்ணப்பத்தை மட்டும் இது நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய சமூகத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் இந்த பொறுமை என்ற அந்த பண்பை எங்களுக்கு தாங்க. நாங்கள் பொறுமை இழந்து பல நேரங்களில் பல மனிதர்களுடைய இதயங்களை காயப்படுத்தி இருக்கிறோம், கீறி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்து அந்த பொறுமை என்ற பண்பை எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் கொண்டாடக்கூடிய நிலையை தாங்க என்று இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், தமிழ்நாட்டின் முதல் தமிழ் புனிதரும் மறைசாட்சியுமான புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விடுதலை அளிப்பவரே இறைவா, எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்கள் வாயிலாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எங்களுடைய பலவீனமான வாழ்வை நீர் கண்ணோக்கி பாராமல் இங்கு கூடி நிற்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் மட்டுமே அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி. பொறுமையோடு வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு புனிதமாய் மாறும் என்பதை எடுத்து சொன்ன ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். அன்பானவர்களே, நன்றாக ஒப்புரவருள் சாதனத்தின் வழியாக தங்களை தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் இருந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என்
அன்பு தந்தையே, காவல் கிணறு சந்திப்பில் கடந்து செல்லும் திருப்பயணிகள் பாத்திமா அன்னையை நோக்கி ஜெபித்து வழிப்பயணிகள் அனைவரும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக புனித பாத்திமா அன்னை வழியாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண பொருத்தம் வேண்டி ஜெபித்து நல்ல வரன்கள் பெற்றுக்கொண்டமைக்காக புனித பாத்திமா அன்னை வழியாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. அன்பின் ஊற்றே என் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் நீர் பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் உம் மேலான அருள் நலனுக்காக பாத்திமா அன்னை வழியாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. பாதுகாக்கும் புனித பாத்திமா அன்னையினுடைய ஆலயத்தினுடைய திருவிழாவின் 2ஆம் திருவிழாவின் இறுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2வது திருவிழா திருப்பலியை மிக அருமையாக சிறப்பித்த புனித அந்தோனியார் மண்டல இறைமக்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2ஆம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று அன்னையினுடைய பொறுமையும் புரிதலும் என்ற இறை சிந்தனையை இறை முழக்கமாக நமக்கு தந்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னையினுடைய ஆசிரியம் பெற்று தந்தவர்கள் இறைவணியாளர் குலசே ஃபெலிக்ஸ் HEN சபையை சேர்ந்தவர். நாங்குநேரில் இருக்கக்கூடிய தியான இல்லத்தில் இயக்குனர் தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2014 முதல் நமக்கு அறிமுகமானவர். சின்னகோவா செவேரியார்புரத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுதே செவேரியாருடைய நவநாளை மிகச்சிறப்பாக சிறப்பிக்கிற வண்ணம் நற்செய்தி கூட்டங்கள் நடத்தி அருமையான முறையில் நல்லது உறவை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அன்று முதல் இன்று வரை அதே உறவு ஓட்டத்தில்தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். பல நற்செய்தி கூட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். பல மாவட்டங்கள், பல மறை மாவட்டங்கள், பல மாநிலங்களுக்கு சென்று இறை வார்த்தையை அருமையான குரலில் அருமையான சிந்தனையுடன் எடுத்து கூறக்கூடிய தந்தை, இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கேரிசம் அருளை பெற்றுக்கொண்ட ஒரு தந்தை என்றால் மிகையாகாது. எனவே இந்த நாளிலே அழைத்த பொழுது வருகை தந்து அன்னையினுடைய பொறுமையும் புரிதலும் பற்றிய அருமையான சிந்தனை நமக்கு தந்திருக்கிறார்கள். எப்பொழுது 2 மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுகிறது என்றால் 2 மனிதர்களுக்கிடையே மிஸ் உள்ளே வர வேண்டும். அப்பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிவிடும். ஏதாவது நிகழ்வுக்கும் நமக்கும் இடையே ஒரு தவறான புரிதல் வருகிறது என்றால், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது என்று சொன்னால் அங்கு பொறுமை மிஸ் ஆக வேண்டும். பொறுமையை மிஸ் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிவிடுகிறது. அருமையான சிந்தனையாக ஒரு மனிதரை பற்றி சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பொறுமை வருகிறது. பொறுமை இருக்கின்ற இடத்தில் உறவுகள் உடைபடாது, அது உறுதி பெறும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.
ஒரு நிகழ்வை பற்றி சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நிகழ்விலே பொறுமை கடைபிடிக்கப்படுகிறது. பொறுமை இருக்கின்ற நிகழ்வில் குழப்பங்களும் கூச்சலும் நடைபெறாது இருக்காது. அன்னையினுடைய வாழ்விலை பொறுமையும் புரிதலும் எவ்வாறு ஊற்றெடுத்தன, எவ்வாறு வளம் பெற்றன, அதன் விளைவாக அன்னையினுடைய வாழ்விலை நல் விளைவுகளை ஏற்படுத்தின என்பதை குறித்து மிகவும் தெளிவாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். எனவே தந்தை குலசு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனி சிறக்க ஜெபிக்கின்றோம், பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். நாளை பாதுகாக்கும் புனித பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவின் 3ஆம் நாள் மாலை 5:30 மணிக்கு புனித ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, அதனைத் தொடர்ந்து 3ஆம் திருவிழா திருப்பலி. திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித பூண்டி மாதா மண்டல இறைமக்கள். 3ஆம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து அன்னையின் மீழ்ச்சி திறன் என்ற இறை சிந்தனை இறை முழக்கமாக நமக்கு தரக்கூடியவர்கள் இறைவணியாளர் சர்ச்சில் அவர்கள், பங்கு தந்தை புஷ்பவனம். அன்னையின் ஆலய திருவிழாவின் அனைத்து ஆன்மீக காரியங்களிலும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடும் பங்கெடுத்து பாதுகாக்கக்கூடிய பாத்திமானினுடைய பரிந்துரை வழியாக பாதுகாவலும் பராமரிப்பும் இறை ஆசிரியம் பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். இறுதியாக மூத்தோர் சொல் ஒன்று உண்டு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள். பொறுமையோடு இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். தந்தை சொன்னது போல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பொறுமையோடு இருந்ததுனால தான் என்றும் நான் இங்கு நிற்க முடிகிறது. ஆகவே எங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், நோட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்ற காரணத்தினால் 10 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தந்தை செல்லக்கூடிய ஊரெல்லாம் மிக அற்புதமாக அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து தான் மாதாவை பற்றி அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா அவர் கொடுக்குற தலைப்பெல்லாம் அப்படி இருக்கும், உட்கார்ந்து எழுதணும். அப்படி மிக அருமையான அந்த சிந்தனைகளை கொடுத்து எழுத வைத்து ஏராளமான அந்த கருத்துக்களில் இன்று மாதா மறையுரைகளை நான் எழுதியிருக்கிறேன்னா அதற்கு காரணம் அவர்தான். ஆக தந்தை அவர்களை, அவர் எடுக்கக்கூடிய பணிகளையும் அவருடைய ஆன்மீக அந்த முயற்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கு முன் இருந்த பங்கை எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் உங்களுடைய ஊரிலும் கண்டுகொள்ள முடியும். ஆகவே தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்று பொறுமையோடு இருந்து நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டீங்கல்ல, பொறுமையோடு இருந்து கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதியாக பொறுமையோடு வீட்டுக்கு போங்க, பொறுமையோடு சாப்பிடுங்க, பொறுமையோடு பேசுங்க, பொறுமையோடு ரோடை கடந்து போங்க. எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் புனிதர்கள். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகோணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்களுமை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். இதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையின் இலக்கணத்தை வாழ்வில் செயல்படுத்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆவியாரின் பெயராலே ஆமென்.